கீழே சில்லறை விழுந்துருச்சு. சில்லறையை தேடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியலை விட்டு விலகிடுறேன். இந்த மாதிரி காலை பிடிச்சி இது ஆக்சுவலா அதனாலதான் தலைவர் இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. பாதம் தாங்கி பழனிசாமி. இவர் என்ன பத்தியும் நம்முடைய தலைவரை பத்தியும் நம்முடைய இயக்கத்தை பத்தியும் இவர் பேசிட்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19 நீங்க தயாரா இருக்கணும். இந்த படம்லாம் வரும்ல, படம்லாம் ரிலீஸ் ஆகும் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் வெறும் ட்ரெய்லர் தான். புரியுதா? நான் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் யார் தெரியும்ல? தலைவர். தலைவர் தான் மெயின் பிக்சர். அவர் 2ஆம் தேதி இங்க வராரு, உங்களை எல்லாம் சந்திப்பாரு. இதை விட பயங்கரமா பேசுவாரு. தேர்தல் வாக்குறுதியை சொல்லுவாரு, கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசாவை கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. அப்ப நான் இன்னைக்கு இந்த தொகுதி முடிச்சுட்டு நாளைக்கு வேற தொகுதிக்கு போயிருவேன். தலைவரும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிருவாரு. ஆனா இங்க நீங்க தான் அடுத்த 22 நாள் மக்களோடு மக்களா இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 2 குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, இவங்களை நான் கூட்டிட்டு உதயசூரியன் சின்னத்துல திரு கதிர் ஆனந்த் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்களா? அப்படி செஞ்சா மட்டும்தான் நீங்க சொன்ன வாக்குறுதி குறைஞ்சது 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய இன்னும் உரிமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் வெற்றி வேட்பாளர் திரு கதிர் ஆனந்த் அவர்களை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். அவர் நிச்சயம் உங்களுடைய குரலாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.